ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தக்காளி சாதம் கலவை சாதமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 7லேருந்து 8 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து 2 ஆனியன் குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு 4 மிளகாய். இப்போ வந்து இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கும் போது வந்து வெள்ளைப்பூடு, அப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாய், அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த தக்காளியும் வந்து இதில் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வதக்கணும். இப்போ தாளிசத்துக்கு வந்து கடுகு ஆட் பண்ணிவிட்டு வாசனைக்கு வந்து பட்டை, அப்புறம் வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 கிராம்பு நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம இந்த ஆனியன் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி இதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா 3 நம்ம வந்து ஆட் பண்ணணும். காரம் பத்தலைன்னா நீங்கள் வந்து வத்தப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து சால்ட்டு. இப்போ இது நல்லா கொதித்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கலாம். இப்போ வந்து சாதம் வந்து நான் வந்து ஓரளவுக்கு குலைவாக வந்து வேக வச்சுருக்கேன். குக்கரில் தான் வச்சேன். ஸோ அதோடு வந்து இப்போ இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவ்வளோதான். இதுக்கு வந்து ரைத்தாவோடு நான் வந்து சர்வ் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.